Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான ரேப் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான ரேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 கப் நல்ல வேக வச்ச சிக்பி எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் கலர் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பிளாக் கலர் சென்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பொடிசா. கூடவே ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானும். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து இதில் சீஸும் ஆட் பண்ணுறோம். ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மல்டி மசாலா ரெசிபி வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது வீட்டிலே நம்ம செஞ்சு வச்சோன்னா எந்த குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சிக்பியை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலையை நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அதில் வந்து கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்காக வந்தோடனே கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேபேஜுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் சால்ட் போட்டு கேபேஜை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கேபேஜ் எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, லைட்டாக குக் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதுக்காக வேண்டி வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியில் இப்போ ஃபஸ்ட் வந்து கேபேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை மிடில் வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து கிரேட் பண்ண சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த சப்பாத்தீஸும்
ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்பீ ஸ்டஃபிங் பதிலாக உங்களுக்கு வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ் கூட வைக்கலாம், இல்லைனா சிக்கன் வைக்கலாம். எக்கை கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரோல் பண்ணி ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் டேஸ்டியான சப்பாத்தி ரேப் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.